யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம கூட இருக்கிற டாக்டர் லோகேஷ் சார். இப்போ வந்து நல்ல சம்மர், நல்ல வெயில் அடிக்குதுங்க சார். இப்போ பிளான்ட்ஸை எப்படி எப்படிலாம் காப்பாற்றலாம், என்ன மாதிரி மெத்தட்ஸில் அக்ரானமிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் இது பண்ணலாம் சார்? இப்போ நமக்கு ஃபர்ஸ்டா இரிகேஷன், மல்ச்சிங், ஷேட் நெட், இந்த மூணும் தான் இப்போ நம்ம பிளான்டர்ஸ் எல்லாரும் போக வேண்டியது. அதாவது நல்ல ரீதிக்கு தண்ணி அடிச்சு கொடுக்கறது, பின்ன ஷேட் நெட் கட்டுறது, மல்ச்சிங் சப்பு கூட்டி சருகு கூட்டி வைக்கிறது. இந்த விஷயம் நல்ல ரீதிக்கு செய்தா நம்ம இந்த வேலைக்கான ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம். சார் அக்ரானமிக்ஸ் ப்ராக்டிஸ் எந்த மாதிரி பண்ணலாங்க சார்? இப்போ இந்த வெயில கண்ட்ரோல் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு தேவையான அக்ரானமிக்ஸ் ப்ராக்டிஸ் எந்த மாதிரி டெக்னிக்லாம் பண்ணலாங்க சார்? இப்போ நீங்க இரிகேஷன் கொடுக்கறதா இருந்தா இப்போ ரொம்ப ஒரு வாரம் 10 நாள் அப்படி ஒன்றும் நீங்க ரொம்ப செடியை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி இன்னும் கொடுக்க வேணும். நீங்க இப்பயே அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்த காய் இனி ஒரு வேடையில இன்னும் ஒரு காய் தொட்டு எடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல டிராப் கிடைக்கும். அப்போ நீங்க தண்ணி கொடுக்கறத நல்ல பிளான்டர்ஸ் வந்து ஓடி நினைக்கணும். அதாவது 10 நாள் கொடுக்குறேன், நான் 10 நாள் இன்டர்வல்ல கொடுக்குறேன், ஒரு வாரம் இன்டர்வல்ல கொடுக்குறேன்னு நிறைய பேர் நம்ம தோட்டத்துல சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது மிஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்ப என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவங்க மிஸ்ட் ஆன் பண்ணணும். அகைன் ஒரு 3 டேஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரொட்டேஷன் வரும்போது மறுபடியும் 3 டேஸ்ல போகணும். இந்த ஒரு இன்டர்வல்ல போயிட்டே இருந்தா நமக்கு அந்த ஒரு ஈரம் வந்து நனவு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வேரும் ரொம்ப காஞ்சு போகாம உணங்கி போகாம நிற்கும். பூவோ அரும்போ நல்ல ரீதிக்கு தெளிஞ்சு வந்துட்டே இருக்கும். அப்போ காய் பிடித்தல்ல நமக்கு ரொம்ப டேஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணி போகாம ரொம்ப கம்மியான நாள்லயே நமக்கு அந்த அரும்பு பிஞ்சு எல்லாமே மஞ்சள் பிஞ்சு ஆகாம நம்மளால தடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்ச்சிங். நிறைய பேரு மல்ச்சிங் இன்னும் போடாம இருக்காங்க. ஆனா இப்போ நம்மளோட காலாவஸ்தை நடக்கும்போது 1 மாசம் 45 நாளா நமக்கு இன்னும் கரெக்டான மழை எதுவும் கிடைக்கல. அப்போ இது வந்து ரொம்ப இதாயாச்சு. ஸோ நம்ம இப்பவே வந்து நமக்கு கவாத்தெல்லாம் எடுத்து நம்ம சருகெல்லாம் செடி சுத்தி வச்சு முழுவதுமா நம்ம பரம்பு முழுவதுமே நம்ம இடம் முழுவதுமே காடு முழுவதுமே வச்சிருந்தா நல்லது. இந்த மல்ச்சிங் பண்றாங்களா சார், அது பிளான்ட சுத்தி மட்டும் வச்சா போதுமா, இல்ல சிலவங்களா உள்ளேயும் வைக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அதாவது உள்ள வைக்கிறது செய்யலாம். அதுல 2 விஷயம் இருக்கு. அது அப்படி நிறைய உள்ள இப்ப நிறைய பேர் மூட்டுக்குள்ளேயும் தண்ணி கொடுத்துட்டு நல்ல மூட்டுக்குள்ள நல்லா தண்ணி கொடுக்குறாங்க, இந்த சருகையும் உள்ள கொட்டி வச்சிடுறாங்க. அப்போ கொஞ்சமாச்சும் அதுல வெயில் பட்டா மட்டும்தான் அந்த போன அடியில இருக்க கிழங்கு, நம்ம அழுகி போன கிழங்குலாம் காஞ்சு நமக்கு அடுத்த சீசன்ல நமக்கு இந்த டிசீஸ் வந்து கண்டினியூஷன் இல்லாம இருக்கும். அப்போ ரொம்ப தள்ளி, அதாவது ஒரு அடி 1/2 அடி விட்டு நமக்கு சருகு சப்பு எல்லாம் நிறுத்தி போனோம்னா நமக்கு நல்லது. ரொம்ப ஒட்டி வைக்காம சருகுல நிறுத்தி பண்ணணும். சீசன் வரும்போது நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இன்னும் சருகை எட்ட வச்சுட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்பங்க சார், இப்ப இந்த நம்ம பிளான்ட்டுக்கு வந்து தண்ணிய கொடுக்குறோம். அந்த தண்ணிய பிளான்ட்ஸ் பிடிச்சு வைக்க ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க சார்? நம்ம அதாவது பிளான்ட்ஸை வந்து கோல்டாவே வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க? நல்லா இருக்கு. சிலிக்கா சாயில் அப்ளிகேஷன்ல உள்ள சிலிக்கா தாராளமா கொடுக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கா பேஸ் மட்டும், வெறும் சிலிக்கா மட்டுமா, இல்ல கூட ஏதாச்சும் ஆட் ஆகி வருமா சார்? இல்ல, இதுல சிலிக்கா வச்சு மட்டுமே நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா டயட்டோன் இந்த மாதிரி குறைச்சு ப்ராடக்ட்லாம் இருக்கு. இது ஒரு ட்ரம்முக்கு ஒரு 500 கிராம் போட்டு அதை வந்து நீங்க ட்ரென்ச் பண்ணலாம். இங்க என்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் மெஷர்ல நீங்க ட்ரென்ச்சிங் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் மெஷர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க சிலிக்கா ஒரு 500 கிராம் உங்க 200 லிட்டர்ஸ் வாட்டர்ல தண்ணியில சேர்த்துட்டு நீங்க அதை ட்ரென்ச் பண்ணா போதும். இந்த சிலிக்காவோட ஆக்ஷன் என்னன்னா வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி, அதாவது தண்ணிய பிடிச்சு வைக்கிறதுக்கான அதிகபட்ச சாத்தியம் இந்த பெனிஃபிஷியல் எலமெண்டான சிலிக்கால நிறையவே இருக்கு. அது நமக்கு சாயில் அப்ளிகேஷன் சிலிக்கா வாங்கி ட்ரென்ச் பண்ணி கொடுக்கும். நான் சொன்னல டயட்டோன் ஒரு 500 கிராம் கொடுத்தா போதும். இப்ப சிலிக்கா கூட சிலவங்க வந்து ஸ்டிமுலேட்டர் சீவீடு மாதிரி அந்த மாதிரி சேர்க்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்துக்கலாம்? தாராளமா சேர்க்கலாம். ஆனா எல்லாத்தையும் ஒன்னா ட்ரம்ல கொட்டி கலக்காம ஃபர்ஸ்ட் தனித்தனியா நம்ம ஒரு 10 லிட்டர் எடுத்து நம்ம கலந்துட்டு அப்புறம் சேர்த்தா நல்ல ரீதிக்கு போகும். அதுக்கடுத்துங்க சார், இந்த மாதிரி கிளைமேட்ல பயாலஜிக்கல் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது? ரொம்ப நல்லது. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு போறது நமக்கு ரொம்ப நல்லது. ஜென்ரலா இந்த டைம் இப்போ நமக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் தொட்டு ஒரு வேர் அடிக்கிறதுக்கான டைம். அப்போ நம்ம ஏன் இப்ப தண்ணி கொடுத்து போக சொல்றோம், அந்த புது வேர் வரும்போது நமக்கு அந்த தண்ணி அங்கே உணராம அந்த இருப்பு இருக்கிறது அவசியம்.
மண்ணு பண்ணி வேலை செஞ்சிருப்பாங்க. புது வேரும் அப்போ நமக்கு ஃபார்ம் ஆகி வரும். அப்போ கண்டிப்பா இங்க வேம் பயன்படுத்தணும். பயாலஜிக்கல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா இங்க வேம் பயன்படுத்தணும். அடுத்து இந்த வேம் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம அதிகமா இன்னொரு நியூட்ரிஷன் என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் அதிகமா இருக்க நியூட்ரிஷன் தான் நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பாஸ்பரஸை ஃபுட்டா எடுத்து இந்த வேம் அப்படியே நமக்கு கன்வெர்ட் பண்ணி அவைலபிள் ஃபார்முக்கு, நமக்கு ஏற்கனவே நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம், நம்ம ஏற்கனவே அன்அவைலபிள் ஃபார்ம் தான் நிறைய பாஸ்பரஸ் இருக்கு. வேம் கொடுக்கும்போது நல்ல அவைலபிள் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த பயாலஜிக்கலயே சிலவங்க சார் மெத்தலோ பாக்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் வந்து ட்ரிங்க் பண்றாங்க. அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணும்போது அது வாட்டர் ஹோல்டிங்கை பிடிச்சு வைக்கணும், நல்ல ரீதிக்கு பிடிச்சு வைக்கும். அந்த மெத்தலோ பாக்டீரியா ஸ்பீசிஸும் உங்களுக்கு நல்ல ரீதிக்கு பிடிச்சு வைக்கும். நமக்கு பார்த்தோம்னா இந்த மெத்தலோ பாக்டீரியா ரொசிவா இந்த மாதிரி ப்ராடக்ட்ல எல்லாம் இருக்க மெத்தலோ பாக்டீரியா என்ன செய்யும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி என்பிகே கன்சார்ஷியா நம்ம கொடுக்குறோம், வேம் கொடுக்குறோம், தாராளமா அது கூட சேர்த்து வச்சு ஒரு 300 மில்லி டு 400 மில்லி வரையும் தாராளமா அது கூட சேர்த்து வச்சு நம்ம கொடுக்கலாம். இப்ப வந்துங்க சார் இந்த மாதிரி கொடுக்கும்போது சிலவங்க வந்து கிளம்ராட் வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல அது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்து கொடுக்கற நைட்ரஜன் சப்ளிமெண்ட் எல்லாமே நம்ம இந்த என்பிகே கன்சோர்ஷியா இந்த மாதிரி இருக்குல்ல, நைட்ரஜனோ பாஸ்பரஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட், இப்போ டிஏபி நிறைய பேர் சேர்ப்பாங்க, சாணம். இப்போ இன்னும் நிறைய மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஏபி சாணம் இதெல்லாம் ஊற வச்சு, பயிறு காணப்பயிறு இதெல்லாம் ஊற வச்சு அதை மறுபடியும் நம்ம ஒரு 5 நாள் ஊற வச்சு மறுபடியும் அடுத்த ட்ரம்முக்கு எடுத்து மறுபடியும் அதை ஒழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களே என்ன பண்ணணும், அதிகமா என்பிகே கன்சர்ஷை யூஸ் பண்ணணும். ஏன்னா அன்னபிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜனோ பாஸ்பரஸோ தான் நம்மளுக்கு சீசன் வரும்போது அப்படியே வந்து அழுகலை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறது. அப்போ நம்ம இந்த என்பிகே கன்சர்ஷியெல்லாம் நல்ல ரீதி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த நைட்ரஜன் பிக்சேஷன் பாக்டீரியா போய் அந்த நைட்ரஜனை சாப்பாடா எடுத்து உங்களுக்கு அந்த நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு ஏத்திடும், பாஸ்பரஸை சாப்பாடா எடுத்து ஏத்திடும். இப்போ என்பிகே பாக்டீரியா கன்சர்ஷன் சொல்லும் நைட்ரஜனோ பாஸ்பரஸோ பொட்டாசியமோ உள்ள பாக்டீரியா, அடங்கிய பாக்டீரியா, அது தாராளமா கொடுக்கணும். இப்ப நிறைய தோட்டத்துல கிளம்ராட்டும் இருக்குங்க சார், அதை எப்படி எல்லாம் கண்ட்ரோல்? இப்ப தோட்டத்துல இன்னமும் சில தோட்டத்துல கிளம்ராட் இருக்கு. இத நமக்கு இப்ப ரீதிக்கு தீர்க்கணும்னா நமக்கு ஒரு சிறிய ரீதிக்குள்ள ஹெக்ஸகனசோலோ, நல்ல காஸ்ட் எதுவும் இல்லாது ஹெக்ஸகனசோலோ அல்லது வந்து சாஃபோ, இது கூட நமக்கு கரெக்டா சன்சார் பாட்டி, அதாவது பொட்டாசியம் பாஸ்பேட் 500 to 600 ml வச்சு கொடுக்கணும். இது ஏன் 500 to 600 ml, 400 mlயும் நல்ல ரிசல்ட் இருக்கு. ஆனா ஏன் 400ல மேல நம்ம இந்த டைம்ல கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். இது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவரும் கூட. அதாவது ட்ரவுட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும், ஹீட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும், கோல்டுல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் இந்த சன்சார் பாட்டி அந்த ரிலீவ்னஸுக்கு நல்ல ரீதிக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு பயோஸ்டிமுலண்ட் தான். அப்ப நல்ல ரீதிக்கு இது ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூங்க சார். அடுத்த வீடியோல உங்களை ஃபாஸ்டா சந்திக்கிறேன்.